ஹலோ மக்களே. என்னடா இவன் ரொம்ப நாளா வீடியோ போடாத இன்னைக்கு நான் வந்திருக்கானே பார்க்காதீங்க. இன்னைக்கும் ஒரு ரெசிபி எடுத்து தான் வந்திருக்கேன். அது என்னன்னா, கோவாவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ஒன்று பண்ணுவாங்க. நானும் அது ரொம்ப நாளா வீடியோ எடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ பண்ணியிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்கும் பன்னீர் கிரேவி. உங்களுக்கு இந்த கோகோனட் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா உண்மையிலே சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. மறக்காம பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. அந்த ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக பச்சை மிளகா, சீரகம், ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி அது கூட போட்டுக்கலாம். அது கூட ஒரு அரை கை உரிச்ச பூண்டு, ஒரு 1/4 கை இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சியை போட்டு கொஞ்சமாக லவங்கப்பூ, அது கூட கொஞ்சமாக ஏலக்காவும் போட்டு, கொஞ்சமாக கசகசாவும் போட்டு, அது கூட கொஞ்சமாக மிளகு, அது கூடவே 2 பீஸ் பிரியாணி இலையும் போட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. அது கூடவே கொஞ்சமாக தனியா தூளும் போட்டுங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பும், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகும் சேர்த்துக்குங்க. இது கூடவே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி அதிலேயே ஊற்றிட்டு, அது கூட கொஞ்சமாக கோகோனட் மில்க் பவுடர் இதையெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டோட கலரே வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் வரும். பேஸ்ட்டோட கலர் வந்து அதை வந்து ஒரு தனியாக ஒரு பவுலில் செப்பரேட்டாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கிரேவிக்கான தடுக்கா வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இடித்த பூண்டு, அது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவும் போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதிலேயே ஊற்றிடணும். அந்த பேஸ்ட்டு ஊற்றினதுக்கப்புறம் மசாலா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக இதில் வெஜிடபிளையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே கோவாவில் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கும் இந்த ஃபுட்டு வந்து. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது வந்து. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு கிண்டி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கோவன் ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மோர் தென் புது புது டிஷ்ஷு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. தேங்க்யூ.